இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். புசித்து போதியுங்கள் என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கேபார் நதியண்டை இருந்த எசேக்கியேலுக்கு ஒரு கட்டளை வருகிறது. கரமொன்று கொடுத்த ஒரு சுருளை புசிக்கும்படியாக அவர் அதை புசித்த பொழுது தேனை போல அவர் வாய்க்கு தித்திப்பாக இருந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முந்தின அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்தபோது காலூன்றி நின்று அவர் யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை பெற்ற பின்பாக இந்த காரியமானது நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போலத்தான் யோவானும் வெளிப்படுத்தல் 10:9 சொல்கிறாரு, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், இதை வாங்கி பூசி, அது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆயிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான் என்று சொல்லப்படுகிறது. இது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வசனமானது அந்த அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக, இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, அது தேனை போல தித்திப்பாக இருக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கோ அது நியாய தீர்ப்பாகவும் நியாய தண்டனையாகவும் அது கூறப்படுகிறபடியினாலே அது வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியாவும் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். தேவ வசனம் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது இனிமையானதாக, தேனிலும் சிறந்ததாக அது காணப்படுகிறது. சங்கீதக்காரனும் தனது பங்கிற்கு 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது தங்கத்தை பார்க்கிலும், அதாவது சுத்த தங்கத்தை பார்க்கிலும் விரும்பப்படத்தக்கதாகவும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளிதேனிலும் இந்த வசனம் தான் எனக்கு மதுரம் உள்ளதா இருக்குது, அதுதான் என் வாழ்க்கையில் சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 119:103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறிதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் கை செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நமக்கு அத்தனையாக ஒரு இனிமையானதாக, இருதயத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிற அந்த கண்டிஷன் கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்கவும் கீழாக்காமல் மேலாக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவராக்கும் என்கிற அநேக காரியங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட அந்த கண்டிஷனோடு எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் அவருடைய அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. வாய்க்கு தேனை போல அது மதுரமுள்ளதாக காணப்படுகிறது. பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் அது விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக அவருடைய வசனங்கள் நமக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கோ அது ஒரு நியாய தண்டனையையும் நியாய தீர்ப்பையும், எப்படி பாவத்திற்கு தண்டனையை வடிவமைத்தாரோ அந்த காரியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தில் இந்த பூமியில் வாழும் பொழுது
அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகள் எல்லாம் கவனிச்சு பாருங்க, அவைகள் விதைக்கிறதில்லை, அதிருக்கிறதில்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதில்லை, அவைகள் எல்லாவற்றையும் உங்க பரமபிதா பிழை பூட்டுகிறார்கள் அல்லவா என்று சொல்லி, நீங்க அற்ப விசுவாசியா இராதீங்க, விசுவாசியா இருங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லி அநேக ஆசீர்வாதமுள்ள போதனைகளை குறித்து அவர் பேசினதை பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கின்ற என்று சொல்லுகிறார். மனம் திரும்புங்க, பரலோக ராட்சியம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பவுல் சொன்னா, உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்படி அநேக வாக்கு தத்தங்கள், கீழ்ப்படிதலோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அநேக வாக்கு தத்தங்களை நம்ம கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது வாய்க்கு அது தேனை போல மதுரமாக அது காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எருசலேம் தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத பொழுது சொன்னார, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனமில்லாமற் போயிற்று, அதனால சத்துருக்கள் உன்னை சூழ அவர்கள் பாளையம் இறங்கி உன்னை அழிப்பாங்கன்னு சொன்னாரே, அந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசும்பொழுதே அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஒழுகக்கூடியதாக இருக்கிறது. எருசலேமை பார்த்து அழுது கொண்டுதான் சொல்லுகிறார், வயிற்றுக்கு அத்தனை கசப்பானதாக, போதிக்கிறவர்களுக்கும் நியாய தண்டனையும் நியாய தீர்ப்பை போதிக்கிறவர்களுக்கும் கூட அது கசப்பானதாக, கேட்கிறவர்களுக்கும் அத்தனை கசப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ ஊழியர்களாக இருக்கிறவர்கள் எந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற தண்டனையையும் அவர்கள் முதல்ல புரிந்து கொண்டு அவர்கள் பிரசங்கிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு அவர்களும் அர்ப்பணித்து பணியாற்ற வேண்டும். தேவனுடைய வசனங்களை புரிந்து கொள்ளாம பிரசங்கிக்க முடியாது, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காம பணியாற்ற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில வசனங்களை அனுபவமாக்காம மற்றவர்களை அறைகூவல் விட்டு நாம அழைக்க முடியாது. நம்ம வசனங்களை வாழ்க்கையில நாமும் அனுபவமாக்கி வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே புசித்து போதிக்கும்படியாக எரேமியா கட்டளை பெறுகிறதை பார்க்கிறோம். இவை இன்றி செய்கின்ற எல்லா பிரசங்கங்களும் போதனைகளும் மாய்மாலமாகத்தான் இருக்குமே ஒழிய கர்த்தர் அவற்றை விரும்பாத ஒரு பிரசங்கமாக அவைகள் மாறிவிடக்கூடும். இந்த மீதமுள்ள வசனங்களில் ஊழியம் யாருக்கு என்று சொல்லியும் இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுத்து விடுகிறார். பாபிலோனுக்கு சென்ற தானியேல் கல்தேயர் எழுத்துக்களை கற்க வேண்டியதிருந்தது. ஆனால் இங்கே எசேக்கியேல் தானியேலை போல கல்தேயர் எழுத்துக்களை கற்க வேண்டியதில்லை. விளங்காத பேச்ச கடினமான பாசையுள்ள ஜனத்திடத்துக்கு இவர் ஊழியம் செய்ய அழைக்கப்படலை. இஸ்ரவேல் சந்ததியார் இடத்திற்கு தான் இவருக்கு ஊழியம். அதனால அவர் சொல்லுகிறார், உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்கப்பா இந்த ஜனங்கள், எனக்கே செவி கொடுக்கல. உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் நெற்றி அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் நான் இப்போ கெட்டியாக்கி வச்சிருக்கிறேன். உன் நெற்றியை வச்சிரக்கல் போல வைரக்கல் போல கடினமாய் மாற்றி வைத்திருக்கிறேன். கண்மலையை போல நான் உன்னை கெட்டியா மாற்றி இருக்கிறேன். ஆகவே கலகக்காரர்களுடைய முகத்துக்கு பயப்படாம அவர்களை திருப்திப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாம அநேகர் திருப்திப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறார்கள். நீ நியாய தண்டனையும் நியாய தீர்ப்பையும் பேசி 70 வருடங்கள் கழித்து இவர்கள் முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே பாழாக்கப்பட போகிற எருசலேமுக்கு இவர்கள் நிச்சயமாக கடந்து செல்வார்கள் என்கிற நற்செய்தியையும் நீ இணைத்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு கட்டளை கொடுத்தபடி நீ உன்னுடைய விருப்பப்படி பேசாம என்னுடைய வார்த்தைகளின்படி பேசு என்று கட்டளை கொடுத்து புசித்து போதி என்கிற ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி கர்த்தராகி ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனங்கள் கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாததும் அவர்கள் கைகளில் இருக்குது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து வசனங்களை உட்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவையான வாக்குத்தத்தங்களையும் கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவையான நியாய தண்டனைகளையும் கர்த்தரிடத்திலிருந்து போதிக்கிறதற்கு நாம் பழகிக் கொள்வோம். ஆண்டவர் விரும்புகிற ஊழியங்களை செய்வோம். நாம் எல்லார் மேலும் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரை பற்றி
பற்றி அறிவிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேலே இருக்கக்கூடிய கடமையாக இருக்கிறபடினால வேதத்தை நேசித்து உட்கொண்டு அதை போதிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள். அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள். அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும்.